கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து திருட முயன்றவரை கிராம மக்கள் கட்டி வைத்து அடித்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் போலீசாரிடமிருந்து அந்த நபர் தப்பிச் செல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாவேந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். பாவேந்திரன், முழு விவரங்கள். நிச்சயமாக ஷாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த நரிமேடு கிராமத்தைச் சேர்ந்த பவுன்ராஜ் இவர் காவேரிப்பட்டினம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் தனது வீட்டின் அருகாமையில் உள்ள விவசாய நிலத்தில் பூச்செடிகளை வைத்து பராமரிப்பு செய்து வருகிற நிலையில் அதில் கிடைக்கும் வருமானத்தை தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பவுன்ராஜ் நாள்தோறும் அவரது மனைவி முருகாமல், மகன் பெரியசாமி, மருமகள் பவித்ரா மற்றும் 10க்கும் மேற்பட்ட கூலியாட்கள் அவரது நிலத்தில் பூக்கள் பறித்து பெங்களூருக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகின்றனர். இதே நிலையில் வழக்கம் போல் இன்று காலை பூத்தோட்டத்தில் பூக்களை பறித்துக் கொண்ட நிலையில் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களுக்கு பவித்ரா டீ வைத்து கொடுத்துள்ளார். அப்பொழுது டீ கொடுத்து விட்டு வீட்டுக்கு பார்க்கின்ற பொழுது வீடு கதவு திறந்திருக்கிறது. சந்தேகத்தை அடிப்படைத்து உள்ளே மெதுவாக சென்று பார்த்த பொழுது உள்ளே இருந்த ஒரு மர்ம நபர் ஒருத்தர் பீரோவில் இருந்த நகைகளிடம் எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதிர்ச்சியை சத்தம் போட்டுள்ளார். அவரை தள்ளிவிட்டு அந்த மர்ம நபர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். உடனே பவித்ரா சத்தம் போடவே அக்கம் பக்கத்தில் இருந்த அனைவரும் விரட்டி அவரை பிடித்து தர்மடி கொடுத்து அவரை காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாவேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.